ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பெரியார் திடலில் கி வீரமணி அவர்களை சந்தித்துவிட்டு வெளியே வருகிறார் முதலமைச்சர் விஜய். அந்த காட்சிகள் உங்கள் திரையில். தொடர்ந்து தங்கள் கட்சியின் கொள்கை தலைவர்களில் முக்கியமானவரான பெரியார் அவர்களுடைய நினைவிடத்திற்கு வந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். தன்னுடைய மரியாதையை பெரியாருக்கு அவர் செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போதே தங்கள் கட்சியின் கொள்கை தலைவர்களாக 5 பெரும் தலைவர்களை அறிவித்தார் விஜய். அந்த வகையில் பெரியார் அவர்களுக்கு தன்னுடைய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட முதல் நாளிலேயே மரியாதையை செலுத்தும் விதமாக பெரியார் திடலுக்கு வந்திருக்கிறார். இது நிறைய கான்ட்ரவர்சிஸ் இது சார்ந்துமே ஏற்கப்பட்டது. நிறைய கேள்விகள் அவரை நோக்கி கேட்கப்பட்டது. பெரியாரின் கொள்கை எந்த அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? இதில் சில விளக்கெல்லாம் நீங்களே சொல்கிறீங்களே. மதச்சார்பு அப்படின்றத ஏற்றுக்கிறாங்க, ஆனால் ஏத்திசம் அப்படின்றத மறுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்பமான விஷயங்கள் இருக்கிறதேன்னு சொல்லிட்டு அவரை நோக்கிய விமர்சனங்களும் கேள்வி கணைகளும் தொடுக்கப்பட்டன. பட் ஸ்டில் ஹி ஸ்டுட் ஃபர்ம். அந்த நிலைப்பாட்டில் தன்னுடைய நிலைப்பாட்டில் திடமாகவே இருந்திருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. அந்த திடத்தை இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியுது. முதல் நாளிலேயே பெரியார் திடலுக்கு வந்திருக்கிறார். இது வரார் வர the chief minister Vijay for the first time after finishing his work in the secretariat is at his location, and that is வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே பெண் உரிமை வாழ்கவே பெண் உரிமை வாழ்கவே. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து தன்னுடைய அரசாங்க பணிகளையும் இனிதே ஆரம்பித்து வைத்த அவர் தொடர்ந்து தனது கட்சியின் கொள்கை தலைவரான பெரியாருடைய நினைவிடத்திற்கு சென்று தனது மரியாதையை அவர் செலுத்தக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரியார் சார்ந்து ஒரு அரசியல் களம் அப்படின்றது தமிழகத்தில் எந்த அளவுக்கு நிலை கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் பெரியாருடைய சித்தாந்தத்திற்கு உண்டான மரியாதை தமிழகத்தில் நிலை பெற்று நிற்கிறது அப்படின்றதற்கு சான்றாகத்தான் புதிய அரசு தற்பொழுது பதவியேற்றிருக்கக்கூடிய நிலையில் முதல் நாளிலேயே முதல் பணியாக தன்னுடைய தலைமைச் செயலக பணிகளை முடித்துவிட்டு பெரியார் திடலுக்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் ஜோசப் விஜய். தொடர்ந்து பெரியாரின் நினைவிடத்திற்கு வந்த அவர் மலர் தூவி தனது மரியாதையை செலுத்திவிட்டு இன்றைய நாளை தொடர இருக்கிறார் ஜோசப் விஜய். அந்த காட்சிகள் உங்கள் திரையில். தற்பொழுது பெரியார் திடலில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அடுத்ததாக ஆளுநர் மாளிகைக்கு செல்ல இருக்கிறார் அப்படின்ற தகவல் இன்னும் சற்று நேரத்தில் தற்காலிக ஆளுநர் பதவியேற்க இருக்கிறார் அப்படின்றதற்காக. இதனால நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இந்த நேரலையில் இணையலாம். இன்ட்ரெஸ்டிங் டேஸ் ஆர் அஹெட் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே சுவாரஸ்யமான நாட்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில்
ஒரு சில சித்தாந்தங்கள் எடுபடும், ஒரு சில சித்தாந்தங்கள் எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் ஆட்சிகள் மாறினாலும் சில விஷயங்கள் மட்டும் எப்பவும் மாறாமல் இருக்கும். அந்த வகையில் பெரியார் அப்படின்ற ஒரு பிம்பமும் எப்பொழுதும் தமிழ்நாட்டை ஒட்டியேதான் பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றது மீண்டும் ஒரு முறை எடுத்துக்காட்டி இருக்கிறார் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் ஜோசப் விஜய். அவரை நோக்கி வந்த விமர்சனங்கள் எல்லாமே பெரியார கொள்கை தலைவராக எடுத்துக்கிறாரு, இன்னொரு பக்கம் எல்லா ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் போறாரு, அது சர்ச்சோ இல்லை தேவாலய மசூதியோ இல்லை இந்த பக்கம் கோவிலுக்கும் போறார், அப்புறம் எப்படி பெரியார் கொள்கை தலைவர் அப்படின்ற ஒரு கேள்வியும் அவரை நோக்கி வந்தாலுமே பார்த்தோம்னா பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் தான், ஆனால் இந்த சித்தாந்தம் ஏத்திசம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து மட்டும் மாறுபட்ட ஒரு நிலைப்பாடு அப்படின்றது ஆரம்பத்திலே ஒரு தெளிவு கொடுத்திருந்தாங்க. அது தொடர்ந்து அது அந்த இடத்துல ஃபேமாக இருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பதவி ஏற்ற உடனேயே தன்னுடைய அலுவல்களை தொடங்கிவிட்டு நேரடியாக பெரியார் திடலுக்கு, சென்னை வேப்பேரியில் அமைந்திருக்கக்கூடிய பெரியார் திடலுக்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜய் அங்கு பெரியாருடைய நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு தற்பொழுது ஆளுநர் மாளிகையை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.